இனி செத்து போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. 2.5 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்துல யாருமே பாம்பு கடிச்சு சாக கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். ஒரு மனுஷன் செத்த எத்தனை மணி நேரத்துக்குள்ள இது விட்டா நிச்சயமாவே பழச்சிக்க முடியும். விரல கட்டுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் வெளியேறது 2 கட்டவரா வெளியேறாங்க. கையிலையும் வெளியேறும், காலையும் வெளியேறும். கை கட்ட வரல, கால் கட்ட வரல. ஆமா, அதனாலதான் அதை கட்டுறோம். ஓஹோ. காலில் ஏன் கட்டுறேன்னு கேட்டா, வெளியே போன உயிர் உள்ள வந்துடக்கூடாது. அதே சமயத்துல யமதூதன் கடிச்சிச்சுன்னா 1 மணி நேரம் தான் உயிர் இருக்கும். ஆக மொத்தம் 2.5 மணி நேரத்துக்குள்ள உயிர் போயிடும். எவ்வளவு விடலாம்? அதாவது 10 சொட்டு வரையும் விடலாம். மூக்குல மட்டும் தான் ஒண்ணுமா, இல்ல காதுல, கண்ணுல? இல்ல, ஒரு மூக்குல 10 சொட்டு, அடுத்த மூக்குல 10 சொட்டு. இப்படி திரும்பி இருந்தாலும் சரி, மேல பார்த்திருந்தாலும் சரி, அப்படி ஒரு வேளை எந்த மனுஷனுக்காக இருந்தா அவருக்கு உயிர் இருக்கு அர்த்தமாங்க. வணக்கம் நண்பர்களே, உணயமருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணிக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். இனி இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்துல யாருமே பாம்பு கடிச்சு சாக கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். இது மறைக்கப்பட்ட மூலிகைன்னு சொல்றாங்க, ஆனா அநேகர் பார்த்திருக்கோம், இதுக்கு தான் தெரியாது. ஒரு சில மூலிகைகளை நான் நஞ்சு முறிப்பானா அநேக பதிவுகள் போட்டிருக்கேன், நீங்க போய் பதிவுகளை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு மறைக்கப்பட்ட மூலிகை, அது எப்படி பயன்படும், அது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்றது சொன்ன ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறேன். அந்த அபூர்வமான மூலிகையை உங்களுக்கு காமிக்க போறேன். ஏங்க, நிறைய பார்த்திருப்பீங்க, இதுதான் தெரியாது. இது பேர் தாங்க கவில் தும்பை. இது என்ன, எதுக்காக பயன்படுது, இதனுடைய பேர் என்ன அப்படின்ற விளக்க வரார் என்னுடைய குருநாதர். ஐயா வணக்கம். வணக்கம். அப்பா, இது பேர் கவில் தும்பைன்னு சொல்லியிருக்கோம். ஆமா, கவில் தும்பை. நிறைய பதிவுகள் நஞ்சு முறிப்பான்னு பத்தி போட்டிருக்கோம். அதாவது ஆடு முட்டாயில, ஆடு தீண்டா பாலை, நஞ்சு முறிப்பான் அப்படியே போட்டிருக்கோம். இன்னைக்கு கவில் தும்பையை பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, யாரும் உலகத்துல பாம்பு கடிச்சு சாகக்கூடாது. அதே சமயம் பாம்பு கடிச்சு மட்டும் இல்ல, விஷ ஜந்துக்கள் கடிச்சு சாகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பதிவு போடுறோம். இது எப்படி மக்களுக்கு பயன்படும், இதுக்கு ஏன் கவில் தும்பைன்னு பேர் வந்துச்சு? சரி, முதல்ல தும்பை என்பது துன்பத்தை போக்கக்கூடியது பொருள். தும்பை, அதாவது தும்பைனா துன்பத்தை போக்கக்கூடியதுன்னு சொல்றீங்க? ஆமா, துன்பத்தை போக்கக்கூடியது. அதாவது சில மூலிகைகளுக்கு இது தும்பைனா ஒரு தும்பை இல்லை, கவில் தும்பை இருக்கு. தும்பை, கவில் தும்பை, நீலி தும்பை, பேய் தும்பை, இப்படி 8 தும்பை இருக்கு. கொடி தும்பை இருக்கு. கொடி தும்பையே வீழ் தும்பை இருக்கு. அதாவது வீழ் தும்பைனா பூ கீழ் நோக்கி இருக்கும். இது கவில் தும்பைன்னா கவில் தும்பை இனத்தை சேர்ந்தது. அது மாதிரி வீழ் தும்பைனா கீழே பூ பூத்திருக்கும். எல்லாமே அப்படியே கொடி படர்ந்திருக்கும். கொடி தும்பைங்கிறது. தும்பையில இவ்வளவு வகை சொல்றீங்க. சரி, இந்த தும்பை எதுக்கு பயன்படும், எப்படி பயன்படும்? இந்த தும்பை யாரு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களா இருக்கட்டும், பாம்பு கடிச்சவங்களா இருந்தவங்களா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களுக்கும் பாம்பு கடிச்சவங்களுக்கும் ஒரே நிகழ்வு தான் நடக்குது. அதாவது வாயில நுரையா தள்ளுவாங்க, மூக்குல நுரையா தள்ளுவாங்க. ஹார்ட் உள்ளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் கொதித்து நுரைச்சி ஹார்ட்டுக்கு மேல அப்படியே நிற்கும். அந்த முறை அடங்கி உள்ள இறங்கிடுச்சுன்னா அவன் ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டுறான். அதே மாதிரி தான் பாம்பு கடியும் அப்படிதான், முறையா அப்படியே கிளம்பி மேல ஹார்ட்டுக்கு மேல அப்படியே நிற்கும். வாய் வழியா வந்துகிட்டே இருக்கும், இப்போ மூக்கு வழியா வந்துகிட்டே இருக்கும். இந்த முறையை அடக்கக்கூடிய சக்தி இந்த கவில் தும்பைக்கு இருக்கு. இதை மூக்கில் புழிஞ்சு விட்டீங்கன்னா, அப்படியே டப்புன்னு மூக்கில் புழிஞ்சு விட்டீங்கன்னா உள்ள மூக்கு வழியா உள்ள செலுத்தணும். செலுத்திட்டீங்கன்னா அது நாசி வழியா உள்ள இறங்கிடும். உள்ள இறங்கி முதல்ல அந்த முறை எல்லாத்தையும் அடக்கிவிடும். முறை அடங்கிடுச்சுன்னா ஹார்ட் இயங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ரீசன். அதாவது பாம்பு கடிச்சாலும் அதுதான், ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுதான். 2க்குமே நுரை தான் கிளம்பும். காரணம், ரத்தத்திலிருந்து நுரை கிளம்பும். அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுரைய அடக்கக்கூடிய சக்தி இந்த தும்பைக்கு உண்டு. ஓஹோ, அப்போ இந்த தும்பை ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கும் பயன்படுத்தலாம் சொல்றீங்க. பாம்பு கடி, விஷக்கடி, பூரான் கடி, மற்ற எது விஷ ஜந்துக்கள் கடிச்சாலும் பயன்படுத்தலாம் சொல்றீங்க. ஒரு மனுஷன் செத்த எத்தனை மணி நேரத்துக்குள்ள இது விட்டா நிச்சயமாவே பழச்சிக்க முடியும்? அதாவது உயிர் இருக்கா இல்லையா நம்ம ஒரு டெஸ்ட். அதான் கேக்குறேன். இப்ப உயிர் இருக்கா இல்லையான்னு நாடி பிடிச்சு பாக்குறோம். லாஸ்டா உயிர் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க?
அதாவது உயிர் வந்து வெளியில போறது ஒரு பக்கம் இருக்கணும், கூர்மன்கிற வாயு வெளியேறும். கூர்மன்னா சக்தி தான் கூர்மன். சக்தி முதல்ல வெளியேறும். 3ஆம் நாள் தனஞ்செயனுங்கிற ஒரு வாயு வந்து வெளியேறும். 3ஆம் நாள் தான் வெளியேறும். 3வது நாள் தான் தனஜெயன்ற வாயு வெளியேறுதுன்றீங்க. ஆமா, தொப்புள் வழியா தான் வெளியேறும். ஓ, ஒரு சிலர் எல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 1 நாள் 2 நாள்ன்றாங்க. அதெல்லாம் கிடையாது. தனஞ்செயன்கிற வாயு, அதனால தான் 3ஆம் நாள் பால் தெளிக்கிற பழக்கம் வச்சோம். சிவன் வெளியேற அன்னைக்கு தான் பால் தெளிக்கணும். சிவன் இப்ப அது மாதிரி செய்யறதுங்களே, அன்னைக்கே செஞ்சுறாங்க. அது அன்னைக்கே செய்யறது தப்பு. ஏன்னா பங்காளி எல்லாம் கூட்ட முடியல, அவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்கு அன்னைக்கே பால் தெளிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பால் தெளிக்கிறது தப்பு. சிவன் என்னைக்கு வெளியேறுதோ அன்னைக்கு தான் தெளிக்கணும். 3ஆம் நாள் தான் சிவன் வெளியேறும், தொப்புள் வழியா தான் வெளியேறும். ஓஹோ, சூப்பர் சூப்பர். சரிங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இது கேட்கும் போது ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் காலை அந்த விரல்களை கட்டுறாங்க? விரல கட்டுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் வெளியேறது 2 கட்டவரா வெளியேறாங்க. கையிலையும் வெளியேறும், காலையும் வெளியேறும். கை கட்ட வரல, கால் கட்ட வரல. ஆமா, அதனாலதான் அதை கட்டுறோம். ஓஹோ. காலில் ஏன் கட்டுறேன்னு கேட்டா, வெளியே போன உயிர் உள்ள வந்துடக்கூடாது. ஓஹோ. மறுபடியும் உள்ள வந்தா குடும்பத்துக்கு கேடுன்னு அர்த்தம். ஒருத்தன் இறந்தவன் பிழைக்க கூடாது. சரிங்க, ஓகே, நல்ல அருமையான கொஸ்டின் சொல்லுங்க. அருமையான கொஸ்டினுக்கு பதில் சொல்லிருக்கீங்க, நல்லது. சரியா, இந்த கவில் தும்பைய எத்தனை மணி நேரத்துக்குள்ள விட்டா இந்த விஷக்கடி ஜெந்தில இருந்து, அதாவது பாம்பு கடியில இருந்து மத்த எல்லா விஷக்கடியில இருந்து இருக்கிறவங்களும் பொழைச்சிப்பாங்க? அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் ஆனவங்க இறந்து போயிட்டாங்க, ஒருவேளை ஹார்ட் அட்டாக் ஆனவங்க இறந்து போயிட்டாங்க, பாம்பு கடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க, இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க எத்தனை மணி நேரத்துக்குள்ள விட்டா இது பொழைச்சுக்குவாங்க நிச்சயமா சொல்றீங்க? அதாவது பாம்பு கடி நிதானம்னு, அதாவது காளி காலதிரி யமன் யமதூதன் 4 பல்லு. இது விரியம் பாம்புக்கும் நல்ல பாம்புக்கும் இது 2 தான் சிவியரா பாதிக்கும். என்ன இந்த 4 பாம்புல 8 விரியன் இருக்கு, 9 நல்ல பாம்பு இருக்கு. கோதுமை நாகங்கிறது 2008 வருஷம் வாழும், 3008 வருஷம் வாழும், இன்னொன்று வந்து 2008 வருஷம் வாழும். அப்படிப்பட்ட பாம்புடைய வாழ்க்கையில நம்மளாம் அதிகமா வாழல, பாம்பு தான் அதிக வாழ்க்கையை வாழுது. பாம்புடைய முதல் பிறப்புன்னு பாத்தீங்கன்னா ரிஷிகளின் பிறப்பு. சரிங்கய்யா. அப்ப அந்த பாம்போடைய காளி கடிச்சிச்சுன்னா 1.5 மணி நேரம் உயிர் இருக்கும். காலாதிரி கடிச்சிச்சுன்னா ஒரு 2.5 மணி நேரம் உயிர் இருக்கும். அதே சமயத்துல யமன் யமதூதன் கடிச்சிச்சுன்னா 1 மணி நேரம் தான் உயிர் இருக்கும். ஆக மொத்தம் 2.5 மணி நேரத்துக்குள்ள உயிர் போயிடும். 4 பல்லு பட்டுச்சுன்னா ஆமை ஓடு மாதிரி அந்த இடத்துல இருக்கும். கடித்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆமை ஓடு மாதிரி அது நிதானம் இருக்கும். இதுதான் பாம்பு கொடியோடைய வைத்தியத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த காளி காலதரி யமன் யமதூதன், இப்படி இந்த 4 பல்லு 2 பாம்பு இருக்கு. ஒன்று விரியம் பாம்பு கடி, 2வது இது நல்ல பாம்பு கடி. விதி முடிந்தவனுக்கு விரியம் கடிக்குன்னு ஒரு பழமொழி. அப்படியும் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? ஆமா. சரிங்கய்யா, இப்ப நஞ்சு முறிப்பானை பத்தி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இன்னைக்கு கவிழ் தும்பை பத்தி அருமையா சொல்லிருக்கீங்க. இது எப்படி புழிஞ்சு என்னென்ன துவாரங்கள்ல விட்டா இந்த ஹார்ட் அட்டாக்கும் பாம்பு கடி பூரான் கடி இந்த விஷக்கடி ஜந்துகள்லாம் முறிஞ்சு அவங்க செத்தவங்க உயிரோடு இருந்துருவாங்க அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள? எந்த உறுப்புகள் விடணும்? அதாவது மூக்குல மட்டும்தான் இதை ஃபர்ஸ்ட் விடணும். எவ்வளவு விடலாம்? அதாவது 10 சொட்டு வரைக்கும் விடலாம். உள்ள மூக்குல மட்டும் தான் ஒண்ணுமா, இல்ல காதுல கண்ணுல? இல்ல ஒரு மூக்குல 10 சொட்டு, அடுத்த மூக்குல 10 சொட்டு, அது மாதிரி விட கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு 3 சொட்டு 4 சொட்டுன்னு விடணும். இது ஒரே நேரமா விடக்கூடாது. காதுல மூக்குல காதுல எப்ப விடணும்க்கா? கடைசியில தான் விடணும். 10 சொட்டு விட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் காதுல இந்த பக்கம் விட்டு இந்த சாரி வெளியில வந்துருச்சுன்னா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். கேட்டுக்கோங்க, ஒரு மருத்துவத்தை செய்யும் போது நிதானம் தேவை, தெளிவு தேவை, புத்தி கூர்மை தேவை. நண்பர்களே, இனி செத்து போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க. 2.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த கவிழ் தும்பை இட்டுன்னு போயிட்டு, ஏங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வைத்தியம் வேணாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த கவிழ் தும்பை இட்டுன்னு போயிட்டு கசக்கி அவங்க மூக்குல சொன்ன மாதிரி, மூக்குல எத்தனை சொட்டு சொன்னீங்க? 10 சொட்டு. இந்த மூக்குல 10 சொட்டு, இந்த மூக்குல 10 சொட்டு விடுங்க. அதுக்கப்புறம் தான் காதுல விடும். காதுல விட்டா 2 பொருள் விடலாம். நல்ல வேலை விட்டாலும் இந்த காதுல விட்டு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். இந்த கவிழ் தும்பை சார விட்டாலும் இந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் வந்துட்டா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். வரலைன்னா அவங்க உயிரோட உயிர் இருக்குன்னு அர்த்தம். சூப்பர், நல்வேலை சொல்லியிருக்காரு. நல்வேலையும்
கசக்கி காதுல விடலாம். எவ்வளவு அளவு விடலாம்ப்பா காதுல? காதுல அது வந்து ஒரு பாலாடை வரையும் விடலாம். ஒரு பாடாள அளவுக்கு ஊத்தலாங்க. கவில் தும்பையும் கசக்கி ஒரு பாலாட அளவு ஊத்தலாங்க. இந்த மூக்குல ஒரு 10 சொட்டு ஊத்தலாங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை மூக்குல ஊத்த சொல்றாரு. லாஸ்டா மூக்குலயும் கேட்கலன்ற போது காதுல ஊத்த சொல்றாரு. இந்த காதுல ஊத்தும் போது அந்த காதுல இருக்க சார் மறு காது வழியா வந்துருச்சுனாக்கா அவர் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சுச்சு அர்த்தமாங்க. அப்படி இல்லைனாக்க கண்டிப்பா 100% இல்ல 1000% அந்த மனுஷன் உயிரா இருக்கான்னு அர்த்தமா. உண்மைதானுங்க? ஆமா. அது மட்டும் இல்ல, கண்ணு வந்து மேல தூக்கிடுச்சுன்னா கண்ணிமை வந்து மேல தூக்கிடும், அல்லது சைட்ல அப்படி போயிடும். கண்ணு இங்கிட்டு போயிட்டாலும் மேல போயிட்டாலும் அவனுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மிக மிக ரகசியமாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு வைத்திய முறைன்னு கூட சொல்லலாம், ஒரு நுணுக்கன்னு கூட சொல்லலாம். அந்த நுணுக்கத்தை தான் உங்களுக்கு நீ சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த பக்கம் ஓரம் கண்ணு, இந்த கருவிழி இப்படி திரும்பி இருந்தாலும் சரிங்க, இப்படி திரும்பி இருந்தாலும் சரி, மேல பார்த்திருந்தாலும் சரி, அப்படி ஒரு வேளை எந்த மனுஷனுக்காக இருந்தா அவருக்கு உயிர் இருக்கு அர்த்தமாங்க. அது மட்டும் இல்ல, நேரா நிலைநிறுத்தி இருக்கும் போது அந்த கருப்பு பாவை வந்து வெடிச்சிடும், கருப்பு இருக்காது. டாக்டர் வந்து டார்ச் லைட் எடுத்து கண்ணில் எதுக்கு அடிக்கிறான் தெரியுங்களா? அந்த கருப்பு பாவை, அந்த கரும்பாவை இருக்கான்னு பாப்பான். கருவிழி, அந்த கருவிழி தெரிச்சு போச்சுன்னா அவனுக்கு உயிர் போச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை சாகர சூழ்நிலையில செத்துட்டாங்கன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்களுடைய பரிசோதனை இப்படி பண்றாங்க இல்லீங்களா? இந்த கருவிழி ஒருவேளை மனுஷனுக்கு உயிர் இல்லைன்னா இருக்காதான், அந்த படலம் கருவிழி படலம் இருக்காதாங்க. ஒருவேளை இருக்குதுன்னா அந்த மனுஷனுக்கு உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். கவில் தும்பை விடுங்க, இல்லைன்னா நல்வேலையை விடுங்க, நிச்சயமாவே அந்த மனுஷன் பொழைச்சுக்குவான்னு சொல்ல வர்றாருங்க. வேற நம்முடைய உணவு சேனலுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் சொல்ல வரீங்களாப்பா? இன்னும் செத்தவங்களை உயிரோடு எழுப்புற மூலிகை, ஏதாவது மறைக்கப்பட்ட மூலிகை ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது இப்ப விரியன் கடிச்சிருச்சுன்னா ஆடு தின்னாப்பால, விரியன் பாம்பு கடிச்சா ஆடு தின்னாப்பால என்ன பண்ணாங்கய்யா? அந்த ஆடு தின்னாப்பால, விரியன் பாம்புக்கு ஆடு தின்னாப்பால உள்ள சாப்பிட கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிடணுமா? அந்த ஆடு தின்னாப்பால 5 இலை கொடுத்தீங்கன்னா போதும். ஆடு திண்டாப்பாலையை வந்து உணவு மருந்து சேனல்ல ஒவ்வொரு இலையா கொடுக்கணும், போட்டிருக்கேன், போய் பாருங்க. அந்த ஆடு திண்டாப்பாலையை வந்து ஒவ்வொரு இலையா கொடுக்கணுமா? ஆமா, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா விரியனுடைய விஷம் முறிஞ்சிடும். இப்ப நல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னா நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி அருவம்புள்ள போய் பாம்பு பேரணும்னு சொல்லுவாங்க. ஆனா அருவம்புள்ள பேரடா அப்படிதான் சொல்றாங்க. குருமூலின்னு சொல்லக்கூடிய என்னங்க குரு அருகு, குரு அருகுன்னு பேர் அதுக்கு. குரு அருகு அதாவது வெள்ளை அருகு, அதுக்கு பேர் வெள்ளை அருகு. வெள்ளை அருகு குரு அருகு. வெள்ளை அருகுனாக்க இந்த என்னது தீட்டுப்படாத இடத்துல முளைக்குமா அதுங்களா? ஆமா ஆமா, வெட்டைக்கு கொடுக்குறோம்ல. ஓகேங்க. ஏங்க வெள்ளை அருகுங்க, வெள்ளை அருகை பத்தி நான் உணவு மருந்துல போட்டிருக்கேங்க, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த வெள்ளை அருகு தான் சொல்லுவாரு ஐயா. அந்த வெள்ளை அருகா நல்ல பாம்பு கடிக்கு உள்ள கொடுத்துட்டீங்கன்னா நல்ல பாம்பு விஷம் முறிஞ்சிடும். சிறியானங்கைய கொடுத்தீங்கன்னாலும் நல்ல பாம்பு விஷம் முறியும். ஆனா விரியன் பாம்புக்குன்னு பார்க்கும்போது இதுதான் கொடுக்கணும், ஆடுதினா பாலா கொடுக்கணும். ஓகே. நஞ்சு முறிச்சான்னு கொடுக்கணும். ஓகே. நஞ்சு முறிச்சான்னு ஆடுதினா பாலை கொடுத்தீங்கன்னா முறிஞ்சிடும். இன்னமும் சொல்ல போனா அவங்க தேகத்துல வந்து நம்ம உடம்புல வந்து 7 அடுக்கு தோல் மட்டும் இருக்கும். தோல் உள்ள மீறி போறதுதான் உயிர். 7 அடுக்க திறந்தாதான் உயிர் வெளியே போக முடியும். காலங்கள் வரும், நேரங்கள் வரும், மறைக்கப்பட்ட உண்மைகளை நம்முடைய தமிழ் மக்களுக்கு, தாய்மகளுக்கு அருமையா சொல்லிட்டு வர்றார். நேரங்களை வாய்க்கும் போது நிச்சயமா இந்த கேள்விக்கும் பதில் சொல்வார், காத்திருப்போம். ஐயா, நம்முடைய உணவு மருந்து சேனலுக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளை சொல்லிட்டு வரீங்க. ஒரு சின்ன கொஸ்டின். இந்த கிராமப்புறங்கள்ல இன்னொரு முறை விட்டுட்டேன். இது அவுரி, வண்ணாவரி, நீலி அவரி, நாட்டவரின்னு 3 ரகம் இருக்கு. எல்லா ரகமும் அருமையா வேலை செய்யும். அதுல வந்து நாட்டவரியை விட வண்ணாவரி வேலை செய்யும். வண்ணாவரி எப்படி இருக்குன்னா சாரை புழிஞ்சு வச்சீங்கன்னா நீல கலர்ல இருக்கும். இது அவரிய புரிஞ்சு வச்சீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் பாட்டில் பிடிச்சி வச்சீங்கன்னா. இந்த நீல கலர் இருக்கக்கூடிய அவரிய சாப்பிட்டோம்னா விஷம் எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் முறியும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, சிவபுரத்தை எரித்தன் மைந்தன் பேரும், அந்நாளின் நஞ்சை உண்ட ஈசன் பேரும், இந்நாளில் வெண்ணெய் உண்ட மாடியின் பேரும், 3 ஒரு பேர் கொண்ட ஒரு பூண்டியின் பேரு, எவன் ஒருவன் அதை தெரிந்து கொண்டானோ அவனே சித்தான் அவனே வைத்தேன். ஓ சூப்பர். சரிங்க ஐயா, லாஸ்டா ஒரு கேள்வி. கிராமப்புறங்கள்ல இல்ல நகரப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய எலிகள் இருக்கும். சின்ன சின்ன குழந்தைகள் விளையாடும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, மது மயக்கத்துல அப்படியே படுத்துறாங்க. ஒரு சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்துறாங்க. இந்த எலிகள் வந்து அவங்களை கடிச்சிருக்கு. இந்த எலிகள் கடிக்கிறதுனால
ஒரு சில வைத்தியத்துக்கு போறாங்க, ஒரு சில வைத்தியத்துக்கு போறது இல்ல. ம். இந்த எலி கடிகளுக்கு நீங்க என்ன வீட்டு ரெமெடி சொல்ல போறீங்க? அதாவது வீட்டு ரெமடின்ல தவசி முருங்கை தவசி முருகன் நிறைய இடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் கிடக்கும். இந்த அங்க பின்னாடி அந்த பக்கம் கூட இருக்கு காட்டலாம். ஓகே, நீங்க பேசுங்க, நான் அப்படின்ட்டு வந்துடுறேன். தவசி முருங்கைய எலி கிடைச்சி அந்த இடத்துல அப்படியே அரைச்சி தடவிட்டு உணர விடணும். உணர விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றினீங்கன்னா உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த விஷம், எலியோட விஷம் வெளியேறிடும். அது வந்து 3 வாட்டி அந்த ஒரே நாளில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 வாட்டி அந்த இடத்துல பத்து போட்டு அதை போட்டிங்கன்னா அது வெளியேறிடும். அது இல்லை, அதுதான் இதான் தவசி முருங்கை. நீங்க சொன்னீங்களா தவசி முருகன்? இதேதான். சரி, இது என்ன பண்ண சொல்றீங்க? இதை அரைச்சி பத்து போட்டீங்கன்னா அந்த எலி கடிச்ச இடத்துல, அது எத்தனை வருஷமா 10 வருஷத்துக்கு இந்த இடத்துல தான் எலி கடிச்சதுன்னு சொல்றான்னு வச்சுக்க. அப்படி அதுல 10 போட்டீங்கன்னா போட்டு காய வச்சுட்டு அப்புறம் தண்ணியை ஊத்துனீங்கன்னா ஒரு 3 வாட்டி காய வச்சு 3 வாட்டி தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இந்த எலிக்கடியோட விஷம் முடிஞ்ச. எலிக்கடி பச்சைலன்னே பேரு இருக்கு. அது மட்டும் இல்ல, மூட்டுல ரத்தம் உறைஞ்சிருக்கு, அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இதை அரைச்சி 10 போட்டீங்கன்னா 10 போட்டு காய வச்சு தண்ணியை ஊத்தினீங்கன்னா உள்ள கிளாட் ஆகிருக்க ரத்தம் வெளியே வந்து. அது எப்பேற்பட்ட மூலிகைன்னு பாத்துங்க. சிவபெருமான் தவம் இருந்த மூலிகை இது, தவசி முருங்கை. ஓ சூப்பர், சரிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தவசி முருங்கை இருந்து இன்னொரு மறைக்கப்பட்ட உண்மை, ஜென்ம ஜென்மத்துக்கும் நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பரம்பரைக்கே, நம்ம சந்ததிக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராது. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை இந்த தவசி முருங்கை. இது எப்படி பயன்படுத்தினா ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வராதுன்னு நிச்சயமா அடுத்த பதில பார்ப்போம். அதுவரையில் அப்பா, எங்களுடைய உணவு மருந்து சேனலுக்காக இது வரைக்கும் ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க. இனியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய மருத்துவ குறிப்புகளும் எங்களுடைய உணவு மருந்துக்கு தேவை, நம்முடைய மக்களுக்கும் தேவை. அழிந்து போற உண்மைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் நம்ம உணவு மருந்து ஈடுபட்டிருக்கு. உங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. மீண்டும் இன்னொரு சந்திப்போடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரிதாஸ். நன்றி, வணக்கம்.